இல்லை என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஎம் சிபிஐ கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஒத்துழைப்பேன், அவங்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ தனிப்பட்ட முறையில வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவோ இல்லை தாவேகாவுக்கு போகிறதுக்கோ விருப்பம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இதுல கூடவே இருந்த விசிகாவுக்கு 8 தான். ஆனா புதிதா வந்த தேமுதிக பாத்தீங்கன்னா 10. தேமுதிகவையும் அவங்க அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து சினிமால விஜய் இருக்கிறதுனால தான் வந்துட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இது மெஜாரிட்டி இருக்கிறாருன்னா அந்த மெஜாரிட்டியும் அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் அவருக்கு கிடையாது. 2 சீட்டுக்காக இவங்க போய் திமுக கூட இருக்கிறாங்க, இவங்க போய் வந்து ஏன் 4 சீட்டுக்காக நிற்கிறாங்க அப்படி ஒரு கடிமான சூழல் இருக்கு. ஆனால் அந்த 2 சீட்டு தான் இன்னைக்கு வந்து தீர்மானம் பண்ண போகுது. ரிபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் இசையமுதன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ரொம்பவே வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல். நம்ம எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பரபரப்பு தான். அதுவும் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் பெரும்பான்மையான ஒரு தொகுதிகளை பெற்றிருந்தாலும் 118 அப்படிங்கிறது அங்க இல்லை. அப்படிங்கும் பொழுது இங்க நிறைய குழப்படிகள், ஆளுநர் வந்து இன்னும் அழைக்கவில்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இங்க போயிட்டு இருக்கு இல்லையா. இதுல இப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்ப பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு 5 தொகுதிகள் தேவைப்படுது. அதுக்கு இப்போ திமுகவை அணுகியிருக்கிறார், அதாவது விசிகா, சிபிஎம் இந்த இடதுசாரி கட்சிகளை வந்து அணுகியிருக்கிறார். இதற்கு விசிகாவின் தலைவர் எந்த விதமான அவருக்கு ஒத்துழைப்பாரா, ஆதரவு கொடுப்பாரா? மதசார்பற்ற 30 கூட்டில நாங்கள் இந்த கடந்த தேர்தல் நான் வந்து போட்டிட்டோம். ஆனால் இந்த தேர்தல் வந்து பல விடயங்கள் வந்து கொடுத்துருக்கு. என்ன விடயங்கள்னா, பொதுவாக மக்கள் வந்து ஒரு சார் இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்கன்னு எனக்கு என் மனசுக்குள்ளே தனிப்படும் முறையில் ஒரு ஐயம் ஏற்படுது. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, அவர் விஜய்க்கு இவ்வளோ மக்கள் வாக்கு இவ்வளோ பெரிய அலை வீசி இருந்தாலும் இந்நேரம் வந்து அவருக்கு ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அவருக்கு வாக்கு வந்திருக்கணும், அவருக்கு வந்து எண்ணிக்கை வந்திருக்கணும். அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா அப்போ மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஐயம் இருக்குது. என்ன ஐயம்னா, இது வந்து 3வது அணியாக இருந்தாலும் அந்த 3வது அணியை வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு வந்து அந்த மக்கள் விரும்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நான் பார்க்குறேன். 2வது என்னன்னா, நாங்கள் திமுக கூட்டணி இருந்தாலும் கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் மட்டும்தான். எப்பயுமே ஒரு கூட்டணிங்கிறது தேர்தல் மட்டும்தான் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏதாவது வந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது பெரிய நடந்தா இருந்தால் அதுக்கு வந்து போய் ஆதரவு கேட்போம். அதுதான் கூட்டணிங்கிறது, இதுதான் மரபு, இதுதான் மாண்பு. மற்றபடி நம்ம அவங்க கூட தொடர்ந்து நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது வந்து எங்களுடைய தலைவர் தான் முடிவு எடுக்கணும். அதனால எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க, ஆதவன் அவர்களும் வந்து கேட்டிருக்கிறாங்க, பல முக்கிய இதுவும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு உயர்மட்ட குழு கூட்டி தான் நான் வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த உயர்மட்ட குழுவில் வந்து என்ன ஒரு ஒருமித்த கருத்து வருதோ அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து பதில் சொல்ல முடியும். அது ஒருமித்த கருத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படின்னு அது இறுதியாக தலைவர் வந்து எடுக்க முடியுது தான். ஏன்னா இந்த கட்சிங்கிறது வந்து தொண்டர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு என்று பார்த்து தான் வந்து தலைவர் சொல்லுவார். இல்லை என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஎம் சிபிஐ கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஒத்துழைப்பேன், அவங்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ தனிப்பட்ட முறையில வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவோ இல்லை தாவேகாவுக்கு போகிறதுக்கோ விருப்பம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது இதுல. இல்லை, அது நீங்க சொல்றது சரிதான். ஆனா வந்து ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கும் வந்து எப்படி துப்பாக்கியில் வந்து எப்படி 2 தோட்டாக்கள் இருக்குமோ அதேமாரி ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் இருக்குமோ அதேமாரி எங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் ஒருமித்த கொள்கையாக இருக்கும், ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அவங்க கூட தான் நாங்கள் வந்து கட்சி அரசியலாக இருந்தாலும் சரி, இயக்க அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்க கூட தான் சேர்ந்து நாங்கள் வந்து சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்களும் அவங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அது சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் அவங்கள நம்புகிறோம், அவங்க எங்களை நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து எங்கள் தலைவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்படணும் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ தொடர்ந்து வந்து விசிகா வந்து எதை முன்வைக்குது அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இதை முன் வச்சு நிறைய தேர்தல்களை சந்திக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு எட்டாக்கணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திமுக கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்ன வரைக்குமே நிலவி வருது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தாவேகாவின் தலைவர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் வைத்திருந்தார். இப்போ
இப்ப ஆதரவு தேவை என்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு 5 தொகுதி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா உள்ள அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் இங்க நிறைவேற்றப்படும் இல்லையா? அவருடைய இல்ல, தேவை அது நிறைவேற்றப்படும் இல்லையா? இல்ல அது என்னன்னா, நாங்க முதல்ல இந்த தேர்தல் நம்ம சேனல்லே நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நாங்க தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முதல் காரணம் ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு தான். நாங்க முதன்மையா முழக்கம் வச்சு தான் இந்த நாங்க தேர்தல் அரசியல் நகர்ந்து வந்தோம். ஆனா வந்து நாங்க பல தடவை வந்து நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறோம். பல இடத்துல நாங்கள் உள்ளாட்சி துறையில் வந்து நாங்கள் வந்து ஆயிருக்கிறோம். பல 2-3 இடத்துல வந்து நாங்கள் வந்து 3 தடவை நாங்கள் எம்பி ஆயிருக்கிறோம். நாங்கள் நிறையா மக்கள் பிரதிநிதிகள் பெற்றுக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் பெற்றுக்கிறோம், சட்டமன்ற தேர்தல் பெற்றுக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தல் பெற்றுக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி அந்த கணியில் நாங்கள் எட்டி பிடிச்சிட்டோம். 8வது இடம்னா அமைச்சரவை இடம் பிடிக்காதுங்கிறத எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. அது மட்டும்தான். மற்றபடி நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் உள்ளாட்சி துறையிலும் சரி, நாடாளுமன்றம் சரி, சட்டமன்றமும் சரி, அந்த மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்து வென்று காட்டிட்டோம். எங்கள் கட்சியோட இலக்குகளை நாங்கள் வென்று காட்டிட்டோம். ஒரு பாக்கி இருக்குதுன்னா அது வந்து அமைச்சர் அப்படின்ற ஒரு பாக்கி ஒன்று இருக்குது. அது மட்டும்தான். அது இந்த தலைவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது இந்தியாவே வந்து உற்று பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா 2 சீட்டுக்காக இவங்க போய் திமுக கூட இருக்கிறாங்க, இவங்க போய் வந்து ஏன் 4 சீட்டாக நிற்கிறாங்க, அப்படி ஒரு கடிமான சூழல் இருக்குது. ஆனால் அந்த 2 சீட்டு தான் இன்னைக்கு வந்து தீர்மானம் பண்ண போகுது. எவ்வளோ பேர் வந்து நாங்கள் திமுக இருக்கிறதுக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அதுவும் யாருன்னா சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் பண்ணாங்க. யாரும் அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க சமூக வலைத்தளத்தில் எவனோ ஒருத்தங்க அப்படி இப்படின்னு டக்குன்னு போட்டுருவாங்க. அவங்க தான் அது வந்து பெரிய பிரச்சனை, விவாத பொருளாக மாறிட்டு இருந்துச்சு. ஒரு கட்சி சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்து இந்த மாரி ஒரு கருத்தில் பதிப்பில்லை. ஆனால் அந்த 2 சீட்டுக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது வந்து மிகப்பெரிய டிமாண்டாக இருக்குது. இன்னும் ஏன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஏன் என்ன தமிழ்நாட்டு மட்டும் ஆட்சி அமைக்க வந்துட்டு டெல்லியிலேருந்து உங்களுக்கு வந்து சென்னை வரை இருக்கிற எல்லா மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துக்கிறாங்கன்னா அது காரணம் என்ன ஏது? அப்போ வந்து மக்கள் வந்து ஒருமித்த கருத்தை விரும்பல, மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி விரும்புகிறாங்க. அதனால தான் அப்படி இன்னும் அந்த கொஞ்சம் நிலுவையில் அது போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நடக்கக்கூடிய உயர்மட்ட குழுவில் அது பேசி இன்னைக்கு இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த உயர்மட்ட குழு நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா உண்மையின் கட்சியுடைய தொண்டர்களை உணர்வுகளை புரிந்து எங்க தலைவர் நடந்து கொள்வார். இல்ல இப்போ என்ன விஷயம் பேசப்பட்டு வருது அப்படின்னா, கொள்கை கோட்பாடு அப்படின்னு கூடவே இருந்த விசிகாவுக்கு 8 தான். ஆனா புதிதா வந்த தேமுதிகக்கு பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அவங்க வந்து தேர்தல் உத்தியை தானே கையாண்டாங்க திமுக. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து சமரசமாக கூடாது தாவேகா கிட்ட அப்படிங்கிற பல விஷயங்களும் நீங்க பேசி வர. திமுகவுக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் என்பது வேற, விசிகா இருக்கக்கூடிய கொள்கை என்பது வேற. எங்களுக்கு திமுகவுக்கு வந்து தேர்தல் கூட்டணி தான். இது வந்து எப்படின்னா காலம் முழுக்க நாங்க வந்து கூட்டணி என்பது கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். தேர்தல் கூட்டணிக்கும் காலம் முழுக்க கூட்டணிக்கும் ஆகுது என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, காலம் தானே ஒருத்தர் முடிவு பண்ணும், நேரம் தான் ஒருத்தர் முடிவு பண்ணும். அந்த நேரம் எது முடிவு பண்ணுதோ அதுதான் காலம் உறுதி செய்யும். அப்ப வந்து நம்ம இந்த காலத்துல இந்த நேரத்துல எது நமக்கு சரிவுபடுத்தோ நம்ம அதுதான் நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்க முடியும். நம்ம நாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சுன்னா அதனால அப்படி நாங்க திமுக கூட்டணி நாங்க இருந்தோம். நாங்க இனிமேல் இந்த திமுக கூட்டணி இருக்கிறோமா இல்லையாங்கிறது அந்த முடிவு எங்க தலைவர் தான் முடிவு எடுக்கணும். அதனால மற்றபடி வந்து நாங்க வந்து குறைச்சி யாருமே மதிப்பிடல. எங்களுடைய வலிமை என்னன்னு வந்து எங்களுக்கு தெரியும், அதுமாரி வெகுஜன மக்களுக்கும் தெரியும், அதேமாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், தேமுதிகவுக்கும் தெரியும். ஆனா ஏன் தேமுதிகவுக்கு வந்து அவங்க அதிகமாக கொடுத்தாங்கிறது இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வு செய்வாங்க. ஏன் நம்ம எதில் தப்பு பண்ணோம், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் குறைவாக சீட்டு கொடுத்தோம், ஏன் விசிகா குறைவாக சீட்டு கொடுத்தோம், ஏன் காங்கிரஸ் நம்ம அதிகமாக சீட்டு கொடுத்தோம், ஏன் தேமுதிக நம்ம அதிகமாக சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு வந்து அவங்க உள்ளபடியே திமுகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சுய பிரச்சனை செய்வார்கள் நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம ஒரு கட்சிக்கு நம்ம எதுவுமே கருத்து தெரிவிக்க முடியாது, என் கட்சிக்கு கூட நான் கருத்து தெரிவிக்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க முடியும், எங்கள் தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க முடியும். தான் தோன்றுதனமாக நான் கூட எதுவும் பேசிட முடியாது, நான் கூட எதுவும் சொல்லிட முடியாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி தான் நானும் கேட்டு நடக்க முடியும். அதனால் வேறொரு கட்சிக்கு நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க முடியாது. தேமுதிகவுக்கு ஏன் அவங்க அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்திருக்கு. தேமுதிகவுக்கு நிறையா கொடுக்கணுங்கிறது ஒரு மனநிலை இருந்திருக்கு. விசிகாவுக்கு நிறைய கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய மனநிலை என்னன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அதனால் நான் அதை அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நான் அதனால் அது தேமுதிக தான் முடிவு பண்ணணும், திமுக தான் முடிவு பண்ணணும், அது விசிக முடிவு பண்ணாது. அது இப்போ ஆண்டாண்டு காலமாக இருந்த திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு ஒரு புதிய கட்சி உள்ள வருது அப்படிங்கறது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இப்போ வந்த கட்சி
ஒரு 3 ஆண்டு கூட இன்னும் முடியல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அது மக்கள் வந்து ரசிகராக இருந்து தேர்ந்தெடுத்தாங்களோ, இல்ல தொண்டனாக இருந்து தேர்ந்தெடுத்தாங்களோ, இல்ல தலைவனாக ஏற்றுக்கொண்டு தேர்ந்தெடுத்தாங்களோ, அது அடுத்த கட்டம். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திராவிட கட்சிகள் வந்துட்டு புதிதாக வந்த ஒரு கட்சிய வந்து நம்மள வீழ்த்திட்டு வராங்க அப்படின்னா, நம்ம கூட்டணி சேர்ந்தா என்ன? அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பேசிக்கொண்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதுவும் இல்ல அப்படின்னு மறுக்கப்பட்டுச்சு. அது வந்து இல்ல அப்படின்னு வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இரு தரப்பிலிருந்தும் ஊர்ஜிதப்பட்டது. ஆனா அப்படி ஒரு கட்சி வந்து இப்போ ஒரு மேலோங்கி இந்த கட்சி நிக்குது அப்படின்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல திமுக, அதிமுக தாண்டி ஒண்ணு வருதுன்னா, அது வந்து ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னன்னா, அது சினிமா உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை தான் இத நான் பார்க்குறேன் நானு. மக்கள் வந்து யாரு போராடுறாங்களா, யாரு வாதாடுறாங்க, யாரு வந்து சலுகை தர்றாங்க, யாரு சிறப்பு திட்டங்கள் செய்றாங்க, மக்கள் பணி யார் செய்றாங்க அப்படின்னு ஒரு உணர்வை உணர்ந்திருந்தாங்கன்னா, இந்த திமுகவோ இல்ல அதிமுக யாரோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அத மறந்து ஒரு சினிமா உலகத்துல போய் எல்லாம் இருக்கிறனால தான் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சினிமாங்கிறது ஒரு பெரிய பேராபத்து அது. அது வந்து நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு மட்டும் கிடையாது சினிமாங்கிறது. சினிமாவில தான் நமக்கு வந்து பேராபத்தே இருக்கு. அதனால வந்து இது ஒரு மாய ஓலத்துல வரக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வா தான் நான் பார்க்குறேன். அப்ப நீங்க வந்து சினிமால விஜய் இருக்கிறதுனால தான் வந்துட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருப்பதனால தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் அவர் விழுந்திருக்கு. அப்ப இதற்கு முன்னாடி வந்து வேற யாருமே சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கலைஞர் சினிமா துறையில தான் வந்தாரு. ஆனா அவர் முழு நேர அரசியல்வாதியா இருந்தாரு. ஆனா ஏதோ சினிமா துறையில நம்ம ஏதோ நம்ம ஒரு ஆளா இருக்குன்றதுக்காக ஒரு சில படங்களுக்கு வந்து இது பண்ணாரு. அதே மாதிரி சீமானனும் அதே மாதிரி ஒரு 4 படம் பண்ணாரு. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து கேப்டன் விஜய் வந்து வந்தாரு. ஆனா இது சரியான ஒரு பிடிப்பு இல்லாம தான் அது நகர்ந்தது. இப்போ வந்து ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல திமுக வந்து ஆதரவு கொடுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தாவேக ஆட்சி அமைக்கட்டும், நாங்க எதிர்க்கட்சியா ஆட்சி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் எப்படி எங்க தலைவர் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லிட்டாரு. அது கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. ஆனா அவர் நிரூபிக்கணும், சட்டசபை நிரூபிக்கணும் அப்படி ஒரு தகவல் சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு ஒரு மேல ஒரு படி நான் ஒரு தனி மனிதன் இருந்து உணர்றேன். என்னன்னா நாளைக்கு திடீர்னு வந்து போய் ஆட்சி வச்சு அதன் பிறகு அதை சரியா தீர்மானம் பண்ணி நபர்கள் இல்லைன்னா அது வந்து பெரிய நெருடலாக போகும்ல. அது இப்பயே ஒரு ஆளை கூட தேடிட்டு வருமுன் காப்பு மாரி நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிட்டு கூட ஒரு ஆட்சியரம். அது ஒன்றும் ஒரு மனிதனாக இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தவறு கிடையாது. சட்ட ரீதியாக பார்க்கும்போது தவறு தான். ஒரு தனி மனிதனாக இருந்து பார்க்கும்போது தவறு தான் ஏற்படும். ஏன்னா 2 பெரிய கட்சியுமே வந்து ரொம்ப தோல்வி விட்டு நிலையில் எடுக்கிறாங்க. திடீர்னு ஒரு சினிமா முகத்தில் வந்து ஒரு அலை வந்து வீசி இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கிறாருன்னா அந்த மெஜாரிட்டியும் அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் அவருக்கு கிடையாது. அப்போ அதனால வந்து அப்போ நீங்கள் நிரூபிங்கிறது ஒரு கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம்ல. அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அவர் மனிதனாக இருந்து சொல்றாரு. அரசியல் சட்டப்படி பார்த்தோன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனாக இருந்தால் அந்த வார்த்தை அவர் பேசுறாரு. அதை நான் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். நான் அவர் நல்லது தானே. ஏன்னா மற்ற மாநிலம் மாரி டக்குன்னு போய் அங்கேயே திருப்பி பீகார் நடந்த மாரி வேற எங்கே இந்த மகாராஷ்டிரா நடந்த மாரி இது நடக்காமல் இப்போ தமிழ்நாட்டில் வரதுக்கு முன்னாடியே டக்குன்னு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது, ஒரு கடிதம் கொடுத்தது ஆட்சி ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது சரிதானே. இப்போ மக்களோட ஆதரவு வந்து எந்த அளவுக்கு தாவேக்காக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு வேணும், கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்க, நாங்க கலந்து ஆலோசிச்சு நாங்க சொல்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்ன நடக்கும்? இல்ல ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்காது. ஏன்னா 4 வழி இருக்குல்ல அவங்களுக்கு. விசிகா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க. நிறைய கதவுகளும் திறந்தானே வைத்திருக்கு. யாருக்குமே கதவு திறக்காமல் இல்லை. எல்லாருக்கும் அவங்க வந்து திறந்து வச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்க, பிஜேபிக்கு அடைச்சி வச்சுக்கிறாங்க, பாமக அடைச்சி வச்சுக்கிறாங்க. குறிப்பாக விசிகா வரணும், கம்யூனிஸ்டுகள் வரணும், இவங்க வந்தால் தான் மக்களுக்காக நிற்பாங்க. அதனால இவங்க வரணும். இவங்கெல்லாம் வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்கள். இவங்க தான் கொஞ்சம் அரசியல்னா என்னன்னு தெரியும். தேர்தல் அரசியல்ங்கிறது வேற, மக்கள் பணிங்கிறது வேற. அதனால இவங்களுக்கு தெரியும், இவங்க கூட இருக்கணுங்கிறது அண்ணன் விஜய் விரும்புகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து சில நேரம் தான், 1 மணி நேரத்தில் அது என்ன நல்லது கெட்டது டக்குன்னு ஒரு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு 6 மாசம் வந்து நடத்தி பாருங்க, ஆட்சியை நடத்தி பாருங்க. இப்போ நீங்க வந்து பதவியேற்ற உடனே ஒரு 6 மாசம் நடத்தி பாருங்க, நாங்க பாக்குறோம், நாங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பாக்குறோம், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு சவால் விடுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்போ இங்க வந்து ஒரு ஆளும் திறன் வந்து தாவேகா கிட்ட இல்ல அந்த தகுதி இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா மத்தவங்க எல்லாம்? இல்லை, அது என்னன்னா சினிமா என்பது வேற,
தேர்தல் என்பது வேற, ஆட்சி செய்வது என்பது வேற. ஏன்னா சினிமா புகழில் வந்து தேர்தல் வந்து ஒரு ஆட்சி வந்து படத்தில் பண்ணலாம், அது சினிமாவில் பண்ண முடியாது, நிஜத்தில் பண்ண முடியுமா எனக்கு உள்ளபடியே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இலாக்காவும் ரொம்ப வலிமையாக இருக்கும். ஒரு பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், ஒரு நிதித்துறையாக இருக்கட்டும், ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், ஒரு கனிம வளங்கள் துறையாக இருக்கட்டும், வேளாண் துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி யாரை போடுவார் அண்ணன், யாரை போடுவார், அதை எப்படி அவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கையே இருக்கு. ஆனா வந்து அது நம்ம விட்டு அப்போ அதற்கான நபர்கள் தாவேக்கால இல்ல அதை விட்டு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் வந்து டிவி வழி நடத்தக்கூடிய சில முக்கியமான அந்த அரசியல் அனுபவம் பெற்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் ஐஏஎஸ் அதிகாரிலாம் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிலாம் இருக்கிறாங்க. வேற இன்னும் முன்னணி கட்சியில இருந்தெல்லாம் விலகி இன்னும் கட்சியில் சேராம அவங்க வந்து இன்னும் வந்து ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆட்கள் அனுபவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால சரி ரைட்டு, அது வந்து அவங்க ஓரளவு அவங்க கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான் இதை நான் நினைக்கிறேன். ஆட்சியை ஓரளவு கொண்டுட்டு போவாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது முழுமையாக கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு நீங்களே அந்த கருத்தை தான் முன் வைக்கிறீங்க? இல்லை முழுமையாக கொண்டுட்டு போகணும்னு காலம் வரணும்ல. நம்ம டக்குன்னு அங்கிருந்து நான் 31 பேர் முடியாதுல்ல. காலத்தை நான் வந்து நிர்ணயிக்க முடியாதுல்ல. காலத்தை நம்ம உருவாக்க முடியும், அதை அதுக்குள்ளே போக தான் முடியும், எண்டுக்கு நம்ம போக முடியாதுல்ல. அப்போ காலம் தான் பதில் சொல்லும். அதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ தான் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க, இப்போ கூட்டின ஆதரவுலாம் கேட்குறாங்க, எங்களுக்காக காத்திருக்கிறாங்க. அதுக்கு எங்களுடைய பதில் என்னென்னு அவங்களுக்கும் தெரியும், நாங்களும் சொல்லுவோம். அது நல்ல பதிலாக இருந்தால் அவங்க ஒரு ஆட்சி அமைப்பாங்க. அது அப்போ நாங்கள் வலிமையாக நாங்கள் சின்ன இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இது வந்து இப்படி போகணும்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுத்து அழகாக கூட்டிகிட்டு போவோம். நாங்கள் ஓ திமுகவோடு பயணித்த காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு தாவேக்கா கிட்ட வந்துருச்சு. இப்படி இருக்கும் பொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திமுக கிட்ட இப்போ வந்திருக்குமா? இல்ல காங்கிரஸ் போனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு திமுக வந்துலாம் பெரிய கட்சி. அது காங்கிரஸ்லாம் போனால் அவங்களுக்கு என்ன பயம்? காங்கிரஸ் நம்பி தான் திமுக இருந்துச்சா சொல்லுங்க. அப்பெல்லாம் கிடையாது. திமுக அவங்க ரொம்ப வலிமையான கட்சி. அதனால வந்து எதுவுமே அவங்களாம் எளிதாக கடந்து போவாங்க. அவங்களுக்கு பலங்கிறது வந்து என்னன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட் தான் பலம். காங்கிரஸ் அவங்களுக்கு பலம் கிடையாது. அது பலவீனமாங்கிறது அவங்களுக்கே தெரியும். நாங்கள் 2 பேரும் பலமாக இருக்கிறதுனால தான் இன்னும் நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுக்காமல் ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். நான் அப்படி தான் அதை நான் உணர்றேன். நான் பார்ப்போம் உங்களுடைய விசிகா வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குதா இல்ல திமுகவின் பக்கமே இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம்.